everyone, welcome to the Readers. I'm elated to see you in the second episode of the Spoken English video series. Wait, நான் elated ஒரு word சொன்னேன்ல. Do you know the meaning of it? Elated அப்படின்னா happyன்னு அர்த்தம். Which means I'm elated அப்படின்னா I'm happy அப்படின்னு அர்த்தம். So you have learned one new word today. And one more thing, நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தான் எங்களுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கேயே பாஸ் பண்ணிவிட்டு ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குற ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கான லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இன்னும் பெட்டராக புரியும். உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான். நம்ம சேனல் மூலமாக நீங்கள் லேர்ன் பண்ணுற வேர்ட்ஸும் சென்டென்சஸும் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் நிறைய சென்டென்சஸ் ஓனாக ப்ராக்டிஸும் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக சீக்கிரமே பேச முடியும். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஓகே. அண்ட் இங்கிலீஷுங்கிறது ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் தான். இங்கிலீஷை விடுங்க, நீங்கள் எந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினச்சாலுமே கண்டிப்பாக அந்த லாங்குவேஜோடைய வேர்ட்ஸை நீங்கள் கற்றுக்கணும். செகண்ட், அந்த லாங்குவேஜில் இருக்கிற சென்டென்சஸோடைய ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக கற்றுக்கணும். தேர்ட், நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஃபோர்த், தைரியமாக பேச ஆரம்பிக்கணும். அவ்வளோதான். ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினச்சாலும் இந்த 4 ஸ்டெப்ஸ் தான். ஸோ இங்கிலீஷுக்கும் அதே தான். ஓகே. உங்களில் பல பேர் இங்கிலீஷோடைய இன்டர்மீடியேட் ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருக்கலாம். பட் ஸ்டில் எங்கள் வீடியோஸ் மூலமா உங்களுக்கும் ஏதாவது ஒரு லேர்னிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். உங்களுக்கு இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வித்தவுட் மச் அடு லெட்ஸ் பிகின் ஆர் டுடேஸ் டாபிக். நாம் இன்றைக்கி எடுத்துருக்கிற டாபிக் ஈஸ் அப்படிங்கிற வேர்போடைய யூசேஜ் தான். லெட்ஸ் பிகின். ஈஸுங்கிற வேர்போடைய யூசேஜை பார்க்குறதுக்கு முன்னாடி சிங்குலர் அண்ட் ப்ளூரலுக்கான டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சிங்குலர் அப்படின்னா ஒன், ப்ளூரல் அப்படின்னா மெனி. ஃபார் எக்ஸாம்பிள் புக் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு புக்கை தான் நான் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ சிங்குலர். புக்குங்கிறது சிங்குலர் வேர்ட். அதுவே நான் புக்ஸ் அப்படின்னு சொன்னால் நான் நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணுறேன், நிறைய புத்தகங்களை ரெஃபர் பண்ணுறேன். ஸோ புக்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் வேர்ட். ஓகே. ஸோ இப்போது சிங்குலர் அண்ட் ப்ளூரலுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாம் ஈஸுங்கிற வேர்பை கண்டிப்பாக சிங்குலர் சப்ஜெக்டோட மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் அண்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சிங்குலர் சப்ஜெக்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஹீ, அவன், ஷீ, அவள், ராகுல், சென்னை, கிளாஸ் ரூம், புக், இது எல்லாமே சிங்குலர் சப்ஜெக்ட். ஏன்னா ஒருத்தவங்களை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம், இல்லை ஒரு பொருள் ஒரு இடத்தை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஐ, நான், வி, நாம், யூ, நீங்கள், தே, அவர்கள், ராம் அண்ட் ராகுல், கிளாஸ் ரூம்ஸ், புக்ஸ் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே ப்ளூரல் சப்ஜெக்ட். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு சிங்குலர் அண்ட் ப்ளூரல் சப்ஜெக்டுக்கான டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஈஸை கண்டிப்பாக நம்ம சிங்குலர் சப்ஜெக்டோட மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிங்குலர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அண்ட் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஐ ஹோப் நவ் யூ ஆர் கிளியர் வித் த டாபிக். ஓகே. There are 6 ways of using is. நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நாம் ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், he is ராகுல், she is Divya. ஓகே. now செகண்ட் யூசேஜ் ஆஃப் is என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் இன்னொருத்தவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், he is my father, she is my mother, he is my best friend. தேர்ட் யூஸ் ஆஃப் is என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய ப்ரொஃபஷனை சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், he is an engineer, my father is a doctor, she is a teacher. ஓகே. ஃபோர்த் யூஸ் ஆஃப் ஈஸ் எதுக்கு அப்படின்னா ஒருத்தவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், he is confident, அவங்க கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக இருக்காங்கன்னா he is confident அப்படின்னு சொல்லுவீங்க. my mother is brave, எங்கள் அம்மா தைரியமானவங்க அப்படின்னா my mother is brave. she is optimistic. ஆப்டமிஸ்டிக்ங்கிற வேர்டு நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோலேயே லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ she is optimistic. my father is hard working. கடின உழைப்பாளியே தான் நம்ம ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ மை ஃபாதர் இஸ் ஹார்ட் ஒர்க்கிங். ஒருத்தவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கும் நம்ம ஈஸுங்கிற வேர்பை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he is tired, அவன் டயர்டாக இருக்கான். she is sick, அவள் உடம்பு முடியாமல் இருக்கா. ஸோ she is sick. he is perplexed. அப்படின்னா கன்ஃபியூஸ்டுன்னு அர்த்தம், அதாவது குழப்பமாக இருக்கிறது.
So he is perplexed. Fifth way of using is என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், he is writing his homework அப்படின்னா அவளுடைய ஹோம்ஒர்க்கை எழுதிட்டு இருக்கான். she is cooking, அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. my mother is reading newspaper, எங்கள் அம்மா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. he is going to school, அவன் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். சிக்ஸ்த் அண்ட் ஃபைனல் யூஸ் ஆஃப் is எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் திங்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், the book is on the table அப்படின்னா புக் டேபிள் மேலே இருக்குது அப்படின்னு அர்த்தம். she is in the classroom அப்படின்னா அவள் கிளாஸ் ரூமில் இருக்கா அப்படின்னு அர்த்தம். the function is on Sunday அப்படின்னா ஃபங்க்ஷன் சண்டே அன்னைக்கு இருக்குது. the classroom is clean அப்படின்னா கிளாஸ் ரூம் க்ளீனாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ குவிக்காக ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம். there are 6 ways of using is. ஃபர்ஸ்ட் ஒன், ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், he is ராகுல். செகண்ட், ஒருத்தவங்க கூட நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், she is my mother. தேர்ட், ஒருத்தவங்களுடைய ப்ரொஃபஷன் என்னன்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், he is a software engineer. ஃபோர்த், ஒருத்தவங்க எந்த மாதிரியான பர்சன் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், she is optimistic. ஃபிஃப்த், ஒருத்தவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மை ஃபாதர் இஸ் வாட்சிங் த நியூஸ். சிக்ஸ்த், ஜென்ரல் திங்ஸை பற்றி பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மை ஃபோன் இஸ் இன் த பேக். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் டுடேஸ் டாபிக். நீங்களாம் நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் சில வேர்ட்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மீனிங்கோட கொடுக்குறேன். அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த டாபிக் புரிய ஆரம்பிக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கான மோட்டிவேஷன். உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.